ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லேர்னிங் அப்ஸ்கில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளிஃபைல 4x² y பை 2z² இன்டூ 6xz³ பை 20y4 இதை தான் நம்ம இன்னியோட சம்மில் லேர்னிங் அப்ஸ்கில்லில் பார்க்க போகிறது. சிம்பிளாக இந்த சம்மை முடிக்கிறதுக்கு நம்ம கீழே இருக்கிற டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். ஆனால் இதை எலாபரேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ 6 இன்டூ x² y z³ அதுன்றதை தனியாக மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாமே இன்டூவில் தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற மாதிரி இப்போது மேலே இருக்கிற இது படி நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம போட போகிறோம். நம்ம மேலே இருக்கிற நம்பர்ஸை தனியாக போட்டிருக்கோம், எக்ஸு ஒய் எல்லாத்தையும் இன்டூவில் தனியாக போட்டிருக்கோம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அதே போல் கீழேயும் நம்ம போடணும். ஸோ பை 2 அதுக்கப்புறம் இன்ட்டு 20 2 இன்ட்டு 20 இன்ட்டு z² இன்ட்டு y4 இப்படி தனித்தனியாக நம்ம எழுதிட்டதுக்கப்புறம் 2 டேபிள்ஸால் இது எல்லாமே டிவைட் பண்ண ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா எல்லாம் ஈவன் நம்பர். ஸோ 2 1s சரிங்களா, மேலே 4 போகும், அது 2 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 20 இருக்குது, 20 10 டைம்ஸ் போகும், அது 2 டைம் டேபிள்ஸில் 1 டைம். ஸோ 10 5 டைம்ஸ் ஆகும். 6 பார்த்திங்கன்னா இப்போது மேலே இருக்கிற 6 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்ல. ஸோ 6 பார்த்திங்கன்னா 3 டைம்ஸாகவும் போகும். இப்போது இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போது என்னென்ன நம்பர் இருக்கோ அதை தனியாக நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 3 இன்ட்டு x² இன்ட்டு y இன்ட்டு x இன்ட்டு z³ டிவைடட் பை 1 நம்ம எப்போவுமே வேல்யூ 1 தான். ஸோ 5 இன்ட்டு z² இன்ட்டு y4 சரிங்களா. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபுல்லாக வந்துடும். இப்போது நம்ம நம்பரை டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்டுக்கு போங்க. ஸோ இப்போ ஆல்ஃபபெட்டில் z² இருக்குது, மேலே அதே போல் z³ இருக்குது. ஃபஸ்ட்டு அதை மைனஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது பவர்லேயே நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. 3 - 2. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் y4 இருக்குது. y4ல் மேலே y1 இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4 - 1 = 3. இப்போது இதில் இருந்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதுங்க. 3 இன்ட்டு x² இன்ட்டு x இன்ட்டு z1 டிவைடட் பை இப்போது z² முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதில் கன்சிடர் as a 0. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது y. ஸோ y3. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ஸ் தான், ஓகேங்களா. அப்போது அதனால் என்னென்னா 3 இப்போது x²ம் எக்ஸும் பார்த்திங்கன்னா x³ ஸோ z 5 கீழே பார்த்திங்கன்னா க்யூப். இப்போது திஸ் இஸ் அ ஆன்சர். இந்த ஆன்சர் தான் நம்ம இந்த இது சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.